வெயிட் குறைச்சா உடம்பு ஸ்லிம் ஆகும், நம்ம மூமெண்ட்ஸ் அதாவது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்பீடாகும், ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஆனால் இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில பெனிஃபிட்ஸ் நமக்கு நம்ம உடம்புல நம்மளே வித்தியாசமாக பார்ப்போம். அது எனக்கும் நடந்திருக்கு. அது என்னென்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்கா மாலா அண்ட் கப்சி. நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பற்றியும் சினிமா பற்றியும் இன்னும் நிறைய புது புது விஷயங்கள் பற்றியும் நம்ம சேனலில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். ஃபஸ்ட்டு விஷயம் பெட்டர் ஸ்லீப் ரொட்டீன். அதாவது நைட்டு தூங்குறது. ஒரு சிலருக்கு லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிக்கிற பழக்கம் இருக்கும். ஒரு சிலர் லேட்டாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கிறவங்களா இருப்போம். ஒரு சிலர் சீக்கிரமாக தூங்கினாலும் நடுராத்திரியில் முழிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒழுங்காக தூங்கவே முடியாது. தூங்குறதுங்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். இந்த மாதிரி தூங்குறதுல ஏகப்பட்ட பிரச்சனை நம்மள நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்போம். பட் ஆனால் வெயிட் குறைச்சோம்னா இந்த ஸ்லீப் ரொட்டீன், அதாவது இந்த நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கிறதுங்கிற விஷயம் ஓரளவுக்கு கரெக்ட் ஆகிடும். ஒழுங்காக தூங்கி ஒழுங்காக எந்திரிப்போம். இந்த ஸ்லீப் ரொட்டீன்கிறது ஃபிக்ஸ் ஆகிடும். இது எனக்கு பர்சனலாக நடந்திருக்கு. வெயிட்டை குறைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவாக ஒரு வேலையை செய்ய முடியாது. அதனாலேயும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறுகிய மனப்பான்மை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு. இந்த விஷயம் நான் சொன்னால் கூட நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. அதாவது என்னென்னா, வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் டோன் பிரைட்டாகவும் கிளியராகவும் மாறுங்க. இது எனக்குமே நடந்திருக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலரே டல்லாக இருந்திருப்போம். நிறைய பிம்பிள்ஸ் வர்றது, இல்லைன்னா சரும பிரச்சனைகள் நிறையா வந்துட்டுருக்கும். இது எல்லாமே வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு இங்கே ஃபோட்டோஸ் கூட காமிக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய பிக்சர். இது வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிக்சர். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். நான் எதுவும் ஃபில்டர்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இதுக்காகவே தேடி பிடிச்சி ஃபில்டர்ஸ் இல்லாத ஃபோட்டோவாக இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்கின் டோன் பிரைட்டாகவும் கிளியராகவும் ஆகும். உடம்பை குறைச்சி ஃபிட்டாக ஃபேட் லாஸ் பண்ணி ஃபிட்டாக இருந்தோன்னா இம்யூன் பவர் அதிகரிக்குங்க. அதாவது இம்யூன் பவர்னால் என்னென்னா, உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்திங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் நம்மளை எல்லா விதமான நோய்களுக்கு எதிராகவும் காப்பாற்றிட்டு இருக்கு. இது எனக்கும் நடந்திருக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிக்கடி தலைவலி, காய்ச்சல், சளி இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். பட் ஆனால் ஒரு 1.5 வருஷமாக வெயிட் லாஸ் ப்ராசஸில் ஈடுபட்டு ஒரு 20-25 கிலோ வெயிட்டு குறைஞ்சதுக்கப்புறம் எனக்கு பெருசாக அந்த தலைவலி, சளி பிரச்சனைகள் தொடர்ந்து வர்றதில்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உடம்பை குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதையும் நிறைய வெப்சைட்ஸ்லேயும் நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ்லேயும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டை குறைக்கும் போது நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகரிக்குதுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறது மூலிமா நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அன்எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட்ஸு பற்றி தான் இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. தொடர்ந்து நிறைய என்டர்டெய்னிங்கான கான்டென்ட் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல டாப்பிக்கில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.